تكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. السلام عليكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாலக்கோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நல்லொழுக்க தர்பியாவிலே ஒரு மனிதனுடைய இறுதி நிலை என்ற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செய்தியை நமக்கு தகவலாக தருகின்றார்கள். அந்த செய்தியை கேட்டவர்களாகவும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய இறுதி நிலை என்று நாம் சொல்லுவோமே ஆனால் அது ஒன்றே ஒன்று தான், மௌத்து தான். அதை தவிர வேறு எதையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய கடைசி நிலை, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியது. இனிமேற்கொண்டு ஒரு காலகட்டத்திலும் இந்த உலகத்திற்கு வர முடியாதுதான் ஒரு மனிதனுடைய இறுதி நிலை என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல்லு நஃப்ஸுன் தாயிக்கத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் மரணம் உண்டு, அவர்கள் உலகத்தை விட்டு பிரிவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். இதில் ஒரு ஏற்ற இறக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மனிதர்களிலே கூட சிறந்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களும் இதிலிருந்து விதிவிலக்கை அல்லாஹ் தரல. ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன? இன்னக்க மையுத்துன் இன்னமும் மையுத்துன், உனக்கு முன்னாடி நிறைய பேர் மௌத்தா போயிட்டாங்க, உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, நீ நிரந்தரமாக இருக்க முடியாது, நீயும் போய் தான் ஆகணும். இது ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது நபியை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த எச்சரிக்கை பெருமானாருக்கு அல்லாஹ் தருகின்றான். அடுத்தது, இந்த இறுதி நிலையிலிருந்து தப்பிப்பதற்கு உலகத்தில் எல்லாத்திலையும் தப்பிச்சிடலாம். சுனாமியிலிருந்து தப்பிச்சிடலாம், கடுமையான மழையிலிருந்து தப்பிச்சிடலாம், அல்ல கடுமையான நோய் வந்தால் கூட மருத்துவம் செஞ்சு அதில் கூட தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூகம்பங்கள், நிலச்சரிவில் சில பேர் மரணித்தா கூட நம்ம திடீர்னு வெளியே ஓடி தப்பிக்கலாம். இதில் எல்லாத்திலும் தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உலகத்தில் தப்பிக்கவே முடியாத விஷயம் என்ன? மௌத் ஒன்று மட்டும்தான். அல்ல அல்லாஹ் எவ்வளோ அழகா சொல்றான்டா, ஐனமா யுதிரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யிதத்தா, நல்ல பலம் வாய்ந்த மிகச்சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடைய ஒரு கோட்டைக்குள்ளே நீ இரு. உன்னை சுற்றி பிளாக் கேட்டு, இராணுவம், போலீஸு, அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு உலகத்தில் நீ இருந்தாலும் கூட உன்னுடைய அதிகாரத்தை வைத்து, உன்னுடைய ஆற்றலை வைத்து, உன்னுடைய செல்வாக்கை வச்சு நீ இருந்தாலும் வலை அஹ்ருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, உனக்குன்னு நான் ஒரு நேரத்தை விதிச்சிருக்கிறேனா இல்லையா, அது வந்துருச்சுண்டா ஒரு செகண்ட் நீ இருக்க முடியாது. இது குர்ஆனுடைய வசனம். சில எடுத்துக்காட்டுகளை உங்கள்கிட்ட சொல்றேன். மறைந்த முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ் காந்தி, அன்னைக்கு அவருடைய உயிர் பாதுகாப்புக்கு டெய்லி கிட்டத்தட்ட 13 கோடி ரூபா பிளாக் கேட்டு, இராணுவம். அவர் ஒரு ஊருக்கு வர்றதா இருந்தால் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லாட்ஜில் யாரும் தங்கக்கூடாது, அந்த வழியில் யாரும் போகக்கூடாது, சரியான பாதுகாப்பு.
இந்தியாவில் இவருக்கு கொடுத்த மாதிரியான ஒரு உயிருக்கு நிறைய தீவிரவாதிகள் கொல்லணும்னு இருக்கும்போது சரியான பாதுகாப்புகளை ஏற்பாடு பண்ணாங்க. சென்னைக்கு அல்லாஹ் வர வச்சான். ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு மாநாடு, சரியான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புகளையும் மீறி அங்கே ஒரு மனித குண்டு வெடிச்சது. அவரு கூட இருந்த போலீஸ், கூட இருந்த ராணுவம், அவரை உயிர் பாதுகாப்பாக இருந்த பிளாக் கேட்டு கிட்டத்தட்ட 30-40 பேர் காலியான. கடைசியில் உடம்பு கூட கிடைக்கல. மலர் வளையம் வைக்கும் போது அவர் பெட்டியில் போட்டு பிளாக் பண்ணி அப்படிதான் கொண்டு போய் வச்சாங்க. மூஞ்சி கூட பார்க்க முடியும். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ஐனமா யுதிரிக்குமுல் மௌத், என்ன நீ பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண. இதுல இருந்து நான் ஒரு கெடுவை வச்சுட்டேன்டா, அதுல இருந்து எவனும் காப்பாற்ற முடியாது. இது குர்ஆனுடைய வசனம். இந்த சக்கராத்தில் இழுத்துட்டு இருப்பாங்களா இல்லையா, ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மரண வேளையில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி குர்ஆன்ல சொல்றான். கல்லா இதா பலஅதி தராக் வகீல மன்ராக் வவன்ன அன்னஹுல் ஃபிராக். இந்த நேரத்தில் உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டுக்க. நீ வணங்கக்கூடிய கடவுள், உன்னுடைய ராணுவம், உன்னுடைய பாதுகாப்பு, உன் ஜமாத்து, சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூப்பிடுக்க. அத்தனை பேத்தையும் அழைச்சிக்க. இப்ப நான் எடுக்கிற, முடிந்தால் தடுத்துக்கொள். குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அல்ல, எல்லாத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையே கொண்டு வச்சுக்க. இப்ப எடுக்கிற உயிரை எடுக்கிற, முடிஞ்சா பாதுகாத்துக்க. இப்படி குர்ஆன் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட, மரணம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுவான். சந்தோஷமா அல்லாஹ் ஒரு இடத்துலையும் சொல்ல மாட்டான். நல்லா சாப்பிட்ற மாதிரி, துணிமணி மாத்துற மாதிரி மகிழ்ச்சியாக குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒரு மனிதன் எங்கே மரணிக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு பண்ணுவேங்க. நம்ம பார்க்கிற உலகத்தில் அவன் பிறப்பது ஒரு ஊரு, வளர்வது ஒரு ஊரு, படிப்பது ஒரு ஊரு, திருமணம் பண்ணுவது ஒரு ஊரு, மௌத்தாகுவது ஒரு ஊர். அவன் பாலக்கோட்டில் பிறந்த ஆண்டா, கோயம்புத்தூரில் படிப்பான், ஊட்டியில் கல்யாணம் பண்ணுவான், சேலத்தில் மௌத்தா போவான். அப்போ அந்த நிர்ணயித்த முடிவு பண்ணுறேன். ரசூலுல்லாவுக்கு இதுதானே கதி. நீங்கள் மக்கால பிறந்தீங்க, அண்ணா மதீனால தானே அடக்கம் பண்ண வச்சா அல்லாஹ். மதீனால தான் ரசூலுல்லாவே மௌத்தா போனாங்க. அப்ப அல்லாஹ் நீங்கள் எங்கே மரணிப்பீர்கள் என்பதை கூட நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்படி குர்ஆன் வசனத்தை எடுத்து அந்த மரணம் சம்பந்தப்பட்ட வசனம் எல்லாம் என்னுடைய மலக்குமார்கள், உயிர்களை வாங்கக்கூடிய வானவர்களை நாம் அனுப்புவோம். அவர்கள் சொன்ன வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்வாங்க. 12:1 12:1 தான், 12:2க்கு நீங்க இருக்க மாட்டீங்க. இப்படி குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் இந்த எச்சரிக்கை மணியை அடித்துக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைண்டா, ஒரு மனிதனுடைய இறுதி நிலை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. நூஹ் நபி 950 வருஷத்துக்கு பிறகு மௌத்தா போனார். ரசூல்லா 63 வருஷத்திலே மௌத்தா போயிட்டார். சில நபிமார்கள் ரொம்ப காலம் இருந்தாங்க, சில நபிமார்கள் குறைவாக இருந்தாங்க. என்னுடைய பிரிவு என்பது எப்போ, எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு மாசம், என்ன கிழமை, என்ன நேரம், பகலா இரவா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. அதனால்தான் மரணத்தை கூட அல்லாஹ் உலகத்தில் என்னென்ன டிசைன், என்னென்ன மாடல்ல வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு தாய் வயிற்றுல குழந்தை கருவா உள்ளுக்குள்ள போகுது. அது கருவா வளருது. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் மௌத்தா போயிருக்கு. இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியல. பச்சை கலர் என்ன, சகப்பு கலர் என்ன, சூரியன் எப்படி இருக்கும், சந்திரன் எப்படி இருக்கும், எந்த வயிற்றுல இருந்த எங்க அம்மா என்ன டிசைனே, எங்க அத்தா எப்படி தெரியவே இல்லை. கரு மவுத் இருக்கா?
அடுத்து அல்லாஹ் சில பேர்த்துடைய இறுதி நிலையை எப்படி வைக்கிறான்? அந்த குழந்தை கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு அப்புறம் அழகா பிறந்து வெளியே வருது, அழகான குழந்தையா வருது. அந்த 10 மாசம் சுமந்தாளா இல்லையா, அந்த அம்மா மூத்தா போயிடுறான். எந்த வயிற்றுல நம்ம இருந்தோமோ, எந்த வயிற்றுக்கு சொந்தக்காரியாக ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை வச்சானா, அவளை பார்க்கவே முடியல. ரசூலுல்லாஹ்காகலையா? அப்துல்லாவதா இல்லறத்தில் ஆமீனாவோட ஏற்பட்டு அதை ரசூல்லா கருவாகி ஆமீனாவுடைய வயிற்றுல இருக்கிறாங்க. குழந்தையாக வருவதற்கு ரசூல்லா வருவதற்கு முன்னாடியே அத்தா மௌத். அத்தாவை ரசூல்லா பார்க்கவே இல்லை. சில பேர் அம்மாவே பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்னண்டா, அந்த குழந்தை உயிரோடு வந்துடும், அந்த அம்மா மௌத்தா போயிடும். 10 மாசம் தன் வயிற்றுல இருந்த அந்த குழந்தைய அந்த அம்மானால பார்க்க முடியல. நம்ம மௌத்தா போயிடும். அப்படி ஊரில் இருக்கிறவனெல்லாம் அந்த குழந்தைய பார்ப்பா, யார் யாரோ பார்ப்பா, எடுத்து கொஞ்சுவாங்க, எல்லாமே செய்வாங்க. பெத்த தாய் பார்க்க முடியாத அடிப்படையில் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி காட்டுகின்றான். அடுத்து சில பேர்த்த பார்க்கிறோம், சின்ன வயசு 5 வயசு 6 வயசு, அவ்வளவு துருதுருன்னு இருக்கு. எல்லாரும் இந்த குழந்தைய கொஞ்சம் வாங்க, எல்லாமே செய்வாங்க. திடீர்னு கொரோனா, பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், டக்குன்னு அந்த குழந்தை மௌத்தா போயிடுது. அப்ப அந்த குழந்தையினுடைய இறுதி நிலை 4 வயசு 5 வயசு முடிஞ்சு போச்சு. அது கல்யாணம் பண்ணல, படிக்கல, குழந்தை குட்டியை பெத்துக்கல, அந்த வாழ்க்கையவே அந்த பிள்ளை அனுபவிக்குது. சில மரணத்தை அல்லாஹ் தஆலா இளமையான கல்யாணம் பண்றான். அந்த பிள்ளைய இவனும் இனிமேற்கொண்டு ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பான். இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்றேன், அவ இவனை கல்யாணம் பண்றேன், இனி எங்க 2 பேரும் நாங்கள் சேர்ந்து குழந்தைகளை பெற்று அதை வளர்த்தி அதை நல்லபடியா பெருங்கொண்ட கற்பனை. அல்லாஹ் சில பேர்த்து விடவே இல்லை. கல்யாணமாகி வண்டியில போறாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட், 2 பேரும் மூத்து. கற்பனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறானா இல்லையா? சில பேர் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கை, எந்த கஷ்டம் நஷ்டம் எதுவும் இல்லை. திடீர்னு கணவன் மரணிச்சிடறான், மௌத்து. மனைவி விதவையாகவே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்றார். விதிவிலக்கு சில பேர் வயசான காலகட்டத்தில் இருக்கிறார். அதிகமான பேர் வேண்டுமானால் பேர குழந்தைகள், கணவன் மனைவி இப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வயதான காலகட்டத்தில் அவருடைய பிரிவு இருக்குது. எல்லாத்தையும் வாழ்ந்து ஆண்டு கழிச்சு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அப்போ ஒரு மனிதனுடைய இறுதி நிலை என்பது நாம தீர்மானம் பண்ண முடியாது, நாம முடிவு செய்ய முடியாது. ஒரு கால் இந்த நாள் தான் நம்முடைய இறுதி நாளாக கூட இருக்கலாமா இல்லையா? நம்ம அனைவரும் திடீர்னு ஒரு பூகம்பம், பள்ளிவாசல் இடிஞ்சு அத்தனை பேரும் மௌத்தா போயிட்டோம். அப்ப நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்றோம்னா, கவுத்துக்கு மேலதான் வாழ்வா சாவா, இன்னைக்கா நாளைக்கா, காலையிலையா சாயந்தரமா. இதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சில அற்புதமான உபதேசத்தை சொன்னாங்க. அதுல ஒண்ணு, தன் நபி தோழர்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் காலை நேரத்தை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்காதீங்க. காலையில் டிஃபன் காஃபி முடிச்சிட்டீங்கன்னா மத்தியான சாப்பாடு, நைட்டு டிஃபனு எதிர்பார்க்காதீங்கன்ட்டான். சாயந்தரம் இருப்பேங்கிற கேரண்டியை தராது, யார்கிட்டையும் சொல்லாது. அதுபோல மாலை நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால் காலையில் மறுநாள் காலையில் இருப்போம் என்று நீங்கள் உலகத்தில் கற்பனை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறார். இந்த வசனம் எல்லாம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? நம்ம திட்டங்களை போடுறோம், என்ன திட்டம், இன்னும் ரமலானுக்கு 4 மாசம் இருக்கு, இப்பவே என்ன டிசைன் சீலை வரும், என்ன மாதிரி துணிமணி வரும், எவ்வளவு எடுக்கலாம், எங்க போலாம், இருக்கா இல்லையா திட்டம்? 4 மாசத்து விடு. நைட்டு படுக்கிறோம், காலையில பூரி சுடலாமா, இட்லியா பொங்கலா, நடுஜாமத்தில் எல்லாம் உயிரை வாங்கிட்டான்டா. அப்போ ஒரு மனிதனுடைய இறுதி நிலை என்பது உத்தரவாதம் இல்லை. ரசூலுல்லாஹ் இதை குறித்து ஏராளமான உபதேசம்.
அதுல ஒரு உபதேசம் என்ன? மரணத்தை எதிர்பார்த்து தான் நீங்கள் வாழ வேண்டும், தயாரா இருக்கணும். எல்லா நேரத்திலும் நீங்கள் அதை எதிர்பார்த்தவர்களாகத்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறாங்க. அது எத்தனை பேர் புரிஞ்சிட்டு நம்ம நடக்கிறோங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதுல தான் நம்முடைய வாழ்க்கையை வண்டி ஓடிட்டு இருக்கு. அதை விட்டு யாரும் நகர்றது கிடையாது. சொல்ல போனால் மௌத்தோடு சண்டை போட்டு தாங்க நம்ம இருக்கிறோம், போராடி எடுத்தாங்க. ஒவ்வொரு வினாடியும் அப்படித்தான் இருக்கு. உதாரணத்திற்கு சில சம்பவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. மோமீன்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உங்களுக்கு உபதேசம் பண்ணுகின்றான், எதை செய்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். குர்ஆன் வசனம் இருக்கா? இன்ஷா அல்லாஹ் பர்க்கத்துக்கான ஒரு சந்தோஷமான பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வார்த்தையா? இன்ஷா அல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் நாடலண்டா முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வினாடியும் இன்ஷா அல்லாஹ் தான். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, சாயந்தரம் ஏதோ ஒரு வீட்டுக்கு போகணும், அல்லது ஏதாவது பேசி வச்சிருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் 4 மணிக்கு வந்துடுறேன். என்ன கேரண்டி? அல்லாஹ் நாடினால் வருவேன், அல்லாஹ் நாடினால் செய்வேன். இதை சொல்லுங்கள் என்று மூமின்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்றான்டா. என்ன காரணம்? நீ போராடிட்டு தான் இருக்கிற, அந்த மௌத்தோடு தான் உன்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, உருண்டுட்டு இருக்குது. எதுக்கும் கேரண்டி இல்லை என்பதைத்தானே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஒரு சட்டத்தை நமக்கு சொன்னாங்க. இதோட நீ வாழு. என்ன வாழணும்? உலகத்தில் மரணம் ஏற்படுது, நம்ம சொந்தக்காரன் ஜமாத்துக்காரன் யாரோ மௌத்து ஏற்படுது. மௌத்து ஏற்பட்டு விட்டால் எல்லா மூமின்களுக்கும் தெரியக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆனுடைய வசனம். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, உங்களுக்கு அடுத்து நாங்கள் வர இருக்கின்றோம். இது சந்தோஷமான அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்ற ஒரு பர்க்கத்துக்கான வார்த்தையா? பெரியத்தா மௌத்தாயிட்டார் செய்தி வருது கோயம்புத்தூர்லேருந்து சேலத்திலேருந்து. உடனே நான் என்ன சொன்னேன்? பெரியத்தாய் நீங்க போயிட்டீங்க, அடுத்த நான் வர இருக்கிற, எப்போது தெரியாது, தயாராக இருக்கின்றேன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? 2. 3வது ஒருத்தர் மௌத்தா போயிடுறாங்க, அவர்களுக்காக நம்ம ஒரு துவா செய்யறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, உங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், எங்களையும் மன்னிக்க வேண்டும், நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அந்த மையத்தை கொண்டு போய் கபரஸ்தானுக்கு தூக்கிட்டு போறோம். கபரஸ்தானத்துக்குள்ளாடி கால் வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கன்றாங்க. என்ன சொல்ல சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மோமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிஹும் லாயிக்கும். மோமீன்களே, அங்க அடங்கி இருக்கக்கூடிய மோமீன்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எங்களுக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்க, உங்களுக்கு பின்னால் நாங்கள் வர இருக்கின்றோம், இதுதான் எங்களுடைய இடம். எத்தனை பேர் சொல்றோம்? கபரஸ்தானுக்கு போன உடனே சந்தோஷமா டீ சாப்பிடலாம், சாப்பாடு சாப்பிடலாம், துணிமணி வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், அதையா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? எனக்கு 1 கோடி ரூபாய் வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன், எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, எது இருந்தாலும் அந்த மைத்தாங்கரையில் நான் என்ன சொல்றேன்? இங்கே தான் நானும் வர்றேன். எங்க அத்தா இங்க கிடக்கிறாரு, எங்க அம்மா இங்க கிடக்கிறாரு, எங்க பெரியத்தா இங்க கிடக்கிறாரு, எங்க ஜமாத்துக்காரங்க இங்க இருக்கிறாங்க. என்னுடைய சொந்தமான வீடு அது என்னுடைய சொந்தம் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட 60 வருஷம் 70 வருஷம் கியாம நாள் வரைக்கும் நான் தங்கக்கூடிய இடம் இதுதான். உங்களோடு தான் இருப்பேன், இந்த மண்ணுக்குள்ளதான் நானும் அடங்குவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க தான் வர்றேன் சொல்றோமா இல்லையா? அப்ப நம்ம எப்படிங்க நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கு? நம்ம அதனுடைய விளக்கங்கள் அர்த்தங்களை தெரியல, சும்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இன்ஷா அல்லாஹ் இப்படி போயிட்டு இருக்கோம். அதோட ரசூலுல்லாஹ் டெய்லி ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி?
நீங்கள் தூங்கும்போது கடைசியாக ஒரு துவாவை ஓதிவிட்டு தூங்குங்க. அந்த துவா எப்படி ஓதணும் தெரியுமா? தொழுகைக்கு ஒழு செய்வதை போல ஒழுவ செஞ்சு படுக்கையில் போய் வலது பக்கம் படுத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க ஃபஃவல்து அம்ரி இலைக்க வ அல்ஜது லஹரி இலைக்க ராபத்தன் ரஹபத்தன் இலைக்க. என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர்றேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டேன். இறைவா, நான் மரணித்தால் என்னுடைய உயிரை ஈமான் கொண்ட நிலையில் வாங்கு. என்னை வாழ விட்டால் என்னுடைய உயிருக்கு நீ அருள் புரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துவாவோடு ஒருவன் ஓதிவிட்டு படுக்கையிலே கடக்குகின்றான், படுக்கையிலே மரணித்து விட்டால் அல்லாஹ் அவர்களுடைய உயிரை ஈமான் கொண்டவனுடைய உயிரோடு கைப்பற்றுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இது எத்தனை பேத்துக்கு இந்த துவா தெரியும்? எத்தனை பேர் டெய்லி இதை ஒழு செஞ்சுட்டு வலது பக்கம் படுத்து அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்கு ஓதிட்டு படுக்கிறாங்க? மௌத்தா போனா அல்லாஹ் ஈமான் தூக்கத்திலே ஈமான் கொண்ட நிலையை வாங்கிடுவான். மறுநாள் வாழ விட்டாண்டா நம்முடைய உயிருக்கு அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இந்த நிலையில் மரணித்தால் சொர்க்கம் நிச்சயம்டா. குர்ஆன்ல கூட இதுக்கு தகுந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் அல்லாஹ் இரவு நேரத்தில் தூங்கும் போது தன் கைவசத்தில் வைக்கிறான். தான் நாடியவர்களுக்கு அந்த உயிரை கொடுக்கிறான். இல்லை என்றால் இரவிலேயே அவன் மௌத். காலையில் எந்திரிச்சு பார்க்கிறோம், கண்ணு முழிக்குது, கை வருது, கால் வருது, எந்திரிக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உயிரை கொடுத்துட்டான். என்ன சொல்றோம் அல்லாஹ்வுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இந்த உசரை கொடுத்திய ரப்பே, உனக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றீங்கல்ல. அப்ப டெய்லி நம்ம நிலைமை என்ன? நைட்டு மௌத்து, காலையில் உயிர், நைட்டு மௌத்து, காலையில் உயிர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நிரந்தரமாக அல்லாஹ் ஒரு நாளை உங்களுக்கு நிர்ணயிச்சிருக்கிறான், அது தெரியாது. அப்ப நமக்கு என்ன வரணும் உள்ளத்தில்? நமக்கு என்ன பயம் வரணும்? டே, இன்னைக்கு நைட்டு போறோம், இது ஒரு நாள் கடைசி இரவா இருந்துட்டா, நாளைக்கு காலையில முடிக்க மாட்டோங்கிற ஒரு நிலைமையாக இருந்துட்டா நம்மளுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே மாறி. அப்ப இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? என்னுடைய இறுதி நிலை, இறுதி நேரம் எனக்கு தெரியாது. உங்களுடைய இறுதி நேரம் எதுன்னு உங்களுக்கும் தெரியாது. அதற்கான பயணத்தில் இருக்கிறீங்க. நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறோம். அடுத்து நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு பிறகு அடுத்து நம்ம சந்திப்போமா? ஒண்ணுமே இல்லை, தெரியாது. அப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுக்கான இறுதி நிலையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இரண்டாவது என்னண்டா, அப்ப இந்த வாழ்க்கை எதுக்கு? அது ஒன்று யோசனை பண்ணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் இறுதி நிலைன்னு ஒன்று இருக்குதுண்டா, அந்த இறுதி நிலையில் நம்முடைய மரணம் நம்மை விட்டு போகும்பொழுது எந்த நிலையில போகணும், அது எப்படி நாம விருப்பப்படணும்? நம்மளை விடுங்க, அல்லாஹ் எப்படி விருப்பப்பட சொல்றான். எல்லாரும் மௌத்தாகிறோம், அல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ மரணிக்கும் போது எப்படி மரணிக்கணும்னு நீ எப்படி விரும்புற, அல்லாஹ் எப்படி விரும்புறான்? குர்ஆன்ல அல்லாஹ் எல்லா மூமின்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே உபதேசம் என்ன தெரியுமா? வலா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிம். முஸ்லிமா மௌத்தாகும், முஸ்லிமான நிலையில் நீ மரணிக்கணும். அப்ப என்னுடைய மரணம் எப்போன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அந்த நேரத்தில் கரெக்டா தொழுகை இபாதத்துல எல்லாம் இருப்பேன், நான் முஸ்லிமா மௌத்தாயிருவேன். என்னுடைய நேரம் எப்போன்னு எனக்கு தெரியாது. அப்ப தெரியாதுண்டா நான் முஸ்லிமா மௌத்தாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ ஜனவரி 1ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு நான் மௌத்தா போக வேண்டி இருந்துச்சுண்டா, டிசம்பர் மாசத்திலிருந்து தொழுகை நோன்பு எல்லாமே செஞ்சுட்டே இருப்பேன். அந்த மௌத்து வரும்போது லாயிலா இல்லல்லா லாயிலா இல்லான்னு சொல்லுவேன். எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியாது, எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான்.
ஆனா அல்லாஹ் சொல்றது என்னன்னா, நீ முஸ்லீமா மௌத்தாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கையிலையா இருக்கு? உங்க கையிலையா இருக்கு? யாரு கையிலையும் இல்லை. ரசூல்லா திங்கக்கிழமை தான் மௌத்தா போவாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியல. ஃபஜ்ர் தான் கடைசி தொழுக, லொஹர் தொழுக முடியல. அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் லொஹர் தொழுவோண்டு. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் புடுங்கிட்டானா இல்லையா? இதை மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சா மறைச்சு வச்சிருக்க. அழகா குர்ஆன்ல சொல்ற, ஒரு மனிதன் எப்ப மௌத்தாகுவான் என்பது அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் தெரியாது. குர்ஆனுடைய வசனம். அப்ப எல்லாத்துக்கும் என்ன ஆசை? இவ்வளவு நாள் தொழுகை நோன்பு இருந்தோம், சாகும் போது மௌத்தா போகும்போது அது முஸ்லிமா மௌத்தாகணும். அதிலும் குறிப்பாக கலிமாவோடு மௌத்தாகும். அது ரொம்ப முக்கியமா இல்லையா? நீ உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க, என்னென்னத்தையா சொல்லியிருப்பீங்க. நல்லதை சொல்லியிருப்பீங்க, கெட்டதை சொல்லியிருப்பீங்க, திட்டியிருப்பேன், நல்லதை பேசியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேச வேண்டிய கடைசி வார்த்தை என்ன? என்ன பேசணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தையாக இருந்தால் சொர்க்கவாதின்ட்டான். அதுக்கு மேல ஒன்றும் பேசக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மகனே ஒரு டீ எடுத்துட்டு வா, சோறு எடுத்துட்டு வா, அது வரக்கூடாது. இதுதான் கடைசி வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு அவன் கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவன் என்ன தப்பு செஞ்சாலும் சொர்க்கவாதியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, அவன் பெருங்கொண்ட பாவத்தை செஞ்சாலும் சரி, விபச்சாரம் பண்ணாலும் சரி, வட்டி வாங்கினாலும் சரி, பொய் பேசினாலும் சரி, சரியா தொழுகாட்டியும் சரி, அவன் மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இஹ்லாஸாக சொல்லி மௌத்தாயிட்டான்டா, அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த ஒரு வார்த்தைக்கு நீ சொர்க்கவாதி. உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லது கொஞ்ச நாள் தண்டனை கொடுக்கிறேன், அது ரெண்டாம் பட்சம், நரகத்தில் நிரந்தரமா நீ கிடக்க மாட்ட என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னாங்கண்டா, அந்த வார்த்தை எப்படி வரும்? எப்ப நம்ம அது சொல்லிட்டே இருக்கணும்? இப்ப இருந்த பொழுதனைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருக்க முடியுமா? நாளைக்கு மௌத்தாருந்தா இப்ப சொல்லலாம். நபிகள் நாயகம் தன்னுடைய சின்னத்த அபூ தாலிஃபுக்கு போய் என்ன சொன்னாங்க? சக்கராத்துல உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க, உயிர் அப்பவா இப்போன்னு இழுத்துட்டு இருக்குது. நேரா போய் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து குல் கலிமத்து ஹாஜிரு இந்தல்லாஹ், நீங்க கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்காக அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் போராடினாங்களா? நம்ம குடும்பத்தில் கூட யாராவது உயிருக்கு போராடிட்டு இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? பக்கத்தில் உட்கார்ந்து கலிமாவை சொல்லிக்கிட்டே, வேற எதையும் சொல்லக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் காது கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். ஒரு கால அல்லாஹ் நாடி அவருடைய உள்ளத்தில் கலிமாவை போட்டு அந்த வார்த்தையோட மௌத்தா போயிட்டாலும் சொர்க்கவாதின்ட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இந்த வார்த்தை நமக்கு கடைசியா வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம்? ஒரே ஒரு முயற்சி, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. எந்த இறைவனை நாம நம்புறோமோ, எவனை லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துட்டு இருக்கிறோமோ அவன்கிட்டயே ஒப்படைச்சிட வேண்டியதான். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தில் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் போ. நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா களிமா வராது. வருமா? ஒரு பேப்பரில் களிமாவை எழுதி வச்சு மலக்கு வந்து நின்றான ஒரு நிமிஷம் இருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இப்போ உயிரை வாங்கிக்கங்க, நடக்கிற காரியமா? முடியாது. இந்த துவாவை யார் அதிகம் ஓதனாங்க? நம்ம மாதிரி ஆளுங்க ஓதனாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு, அல்லது ரசூலுல்லாஹ் நீங்க ஓதுங்கன்னு சொன்ன ஒரு நியாயம் இருக்கு. அவங்க ஓதனாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்டது என்ன? இந்த உள்ளம் இருக்கா இல்லையா, எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் நாசமா போகும். துணிக்கடையை பார்த்துச்சா தொழுகையெல்லாம் போயிடும். கீழே ஒரு 10 ரூபா பார்த்தாலும் இறையச்சம் இருக்கும். 1000 ரூபாய் கட்ட பார்த்துட்டாண்டா அந்த இறையச்சம் போயிடும். மனுஷன் காசு பணத்துக்கு அடிமையாகுவான், அழகான பெண்ணுக்கு அடிமையாகுவான். ஆனால் இந்த உள்ள நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்ம உருப்படவே மாட்டோம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் அந்த உள்ளத்தை கொண்டு போய் யார்கிட்ட வைக்கிறாங்க? அடகு வைக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட வைக்கிறாங்க. இறைவா உங்ககிட்ட இருக்கட்டும், உன் மார்க்கத்தில் இருக்கட்டும். ஏன் தெரியுமா? அதுக்கு எப்ப மௌத்து வரும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும்டா, நான் பாட்டுக்க களிமா சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு தெரியாது, உலகத்தில் எவனுக்கும் தெரியாது. உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதற்கு ஒரு மரணம் ஏற்படும் போது அது ஈமான் கொண்ட நிலையில் அந்த உள்ளம் அல்லாஹ்விடத்தில் களிமாவை சொல்லும்.
இது கேட்கணுமா வேண்டாமா? இதுதான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது. என்ன என்ன துவாவை நம்ம கேட்கிறோம்? அழகான புள்ள வேணும் என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு அழகான ஒரு இன்ஜினியர் படிச்ச டாக்டர் படிச்ச மாப்பிள்ளை வேணும். 10வது படிக்கிறவன் கேட்கிறான், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம எடுக்கணும், அழகான ட்ரெஸ் வேணும். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கேட்குறீங்களே, அதில் ஏதாவது கொஞ்சம் கம்மியானாலும் கூட பெரிய பாதிப்பு இல்லை. எனக்கு அழகான வெள்ளை கலரில் பிள்ளை வேணும் கேட்குறீங்க, ஒரு மாநகரத்தில் வந்து நல்ல அழகான ஒரு குடும்ப பிள்ளையா இருப்பான், அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. 10வதுல வந்து 500 மார்க்கு 490 400 மார்க்கு பிரச்சனை இல்லை. எதுல பிரச்சனை வந்துடக்கூடாது? போகும்போது கண்டதெல்லாம் பேசாம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோமா இல்லையா, அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்மளையெல்லாம் விடுங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்டது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் தானே, இந்த முழு குர்ஆன் அவர் மேல தானே இறங்குச்சு, முழு ஹதீஸ் அவர்கிட்ட தானே இறங்குச்சு. சொர்க்கம் நரகம் மறுமை எல்லாமே அவர் சொல்லி தானே நமக்கு தெரியுது. அப்ப அவர் எப்படி மௌத்தா போவாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வந்து அசால்ட்டா கண்ட மாதிரியே மௌத்தாக்குவான், ஒரு சிறந்த மரணத்தை தருவான். ரசூலுல்லாஹ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உட்கார்ந்து சஜிதாவல தொழுகையில் என்ன கேட்டார்? இறைவா, ஈமான் கொண்ட நிலையில் என்ன மௌத்தாக்கு கேட்டாரா இல்லையா? என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கணும் கேட்டாரா இல்லையா? அந்த வார்த்தையில் தானே போறாரு. ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். போச்சு, ரூஹ் முடிச்சது. அப்ப நம்ம எதை விரும்பணும்? நம்முடைய இறுதி நேரத்தில் என்ன வரணும், அதற்குத்தான் முயற்சி. எத்தனை நாளுங்க நம்ம உலகத்தில் வாழ போறோம்? ஒரு 60. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னுடைய உம்மத்து 60ன்ட்டான். நூஹ் நபி மாதிரி 950 வருஷமா நீங்க வாழ போறீங்க. 40லயே சுகர் வந்துடுது, கொலஸ்ட்ரால் வந்துடுது, பிரஷர் வந்துடுது, கண்ணு தெரியல, காது தெரியல, நடக்க முடியல, இருக்கிற எல்லா நோயும் வந்து சேர்ந்துருது. தொழுக முடியல, நின்று தொழுக முடியல, உட்கார்ந்து தொழுகிறான், உட்கார்ந்து தொழுக முடியல. 40 வயசுல குர்ஆன் பார்க்கறான், கண்ணாடி போட்டு கூட எழுத்து தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. 50 நோயும் வந்துச்சுன்னா படுக்கதான். நம்ம நினைச்சா கூட வணக்க வழிபாடு செய்ய முடியல. என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும் தெரியல. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இளமை காலகட்டத்தில் ஒவ்வொரு தொழுகையில் அல்லாஹ் எதை கேட்கறியோ இல்லையோ ஒன்று மட்டும் விட்டுறாதீங்க. இறைவா, ஈமான் கொண்ட நிலையில் என் மரணத்தை ஏற்று, அது போதும் நமக்கு. அது மட்டுமே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துக்கு வந்ததை நம்ம வெற்றி அடைந்து விட்டோம். அதில் தோல்வி ஆச்சு, நம்ம ஆடு மாடா பிறந்திருக்கலாம், கேள்வி கணக்கு இல்லை, மனுஷனா பிறக்காம இருந்திருக்கு. அப்ப நம்மளுடைய இறுதி நிலை தெரியல. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இதை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கும். அடுத்து மிக முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு மௌத்து வரும்போது அவன் நல்ல நிலையில் இபாதத்து பண்ணக்கூடிய நேரத்தில் மௌத்து வரணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க பொய் சொல்லும் போது, வட்டி வாங்கும் போது, தண்ணி அடிக்கும் போது, விபச்சாரம் பண்ணும் பொழுது, அல்லது தவறுகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் மரணித்தால் போச்சா? அப்ப மௌத்து எப்படி வரணும்? நான் தொழுகையிலே இருக்கும் பொழுது, சஜிதாவில் இருக்கும் பொழுது, குர்ஆனை ஓதும் போது, தர்மம் செய்யும் போது, ஹஜ்ஜில் இருக்கும் போது, உமராவில் இருக்கும் பொழுது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் என்னோட உயிர் போகணும். அது முக்கியமா இல்லையா? அல்லாஹ்வுடைய குர்ஆனில் 2 வழியில் நீங்கள் உங்களுடைய கடைசி நிலைமை வரும்டாங்க. ஒன்று என்ன? மலக்குமார்கள் வருவாங்க, சலாம் சொல்லி உங்க உயிரை வாங்குவாங்க. சூப்பரான நம்மளுடைய வாழ்நாளிலேயே நாம் சந்திக்கக்கூடிய சிறந்த வார்த்தை அதுதான். நல்லவருடைய உயிரை கைப்பற்றும் போது மலக்குமார்கள் வந்து முதல் மலக்க பார்க்கிறோம். இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. என்ன மாடல்ல இருப்பாங்க, என்ன டிசைன் இருக்கா, அது கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, பல்லு இருக்குதா, அது வெளிச்சமா இருக்குமா, வேற டிசைன் தெரியல. நான் முதல் மலக்கை சந்திக்கக்கூடிய அந்த நேர உலகத்தில் எது? என்னுடைய மௌத்து தானே. அல்லாஹ் கூட சில மாணவர்களை எனக்குள்ள வச்சிருக்கிறான். அதுல ஒண்ணு என்ன? என்னுடைய உயிரை வாங்கக்கூடிய மாணவர்கள் என்கிட்ட தான் இருக்காங்க.
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்கை அவனிடத்துல வச்சிருக்கிறோம். அவனுக்கு என்ன, மலக்குக்கு என்ன ஆர்டரு? ரஹீம் பாய் 70 போய் சேர்ந்துருவார். 70 ஏப்ரல் மாதம் இத்தனாம் தேதி நீ வாங்கி 70 வயசு வரைக்கும் அவர் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். எனக்கு தெரியுதா, எங்குள்ள தான் இருக்கார். தலையில் இருக்காரா, இடுப்பில் இருக்கிறாரா, தோளில் இருக்கிறாரா தெரியல. எப்ப வெளிப்படுவார்? என்னுடைய நேரம் நெருங்கிய உடனேயே அந்த வானவர்கள் வெளிப்படுவாங்க. 2 வகையில வாங்குவாங்கன்றாங்க அல்லாஹ். நான் நல்லவனா இருந்து இபாதத் பண்ணி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கின்ற அடிப்படையில் எம் வாழ்க்கை இருந்துச்சுண்டா வானவர்கள் வெளியே வருவாங்க. அதை பார்த்து நான் பயந்துடக்கூடாது, நான் அரண்டக்கூடாது. என்னடா இது, இப்படி ஒரு உருவம் என் கண்ணில் எல்லாமே மறைஞ்சிரும். இப்படி உருவம் வந்து நிற்கும் போது நான் அச்சப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எனக்கு அழகான ஒரு ஆறுதலையும் ஒரு பக்கபலத்தையும் எதன் மூலம் தர்றான் தெரியுமா? அந்த வானவர் உங்களுக்கு சலாம் சொல்லுவார், பயப்படாதீங்க, முடிஞ்சு போச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து என்ன வார்த்தை? நீங்கள் உலகத்தில் நல்லவர்களாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் உங்களை சொர்க்கவாதி ஆக்கி விட்டான் என்று உயிரை வாங்கப்படும். போதுமா? 3 வார்த்தை. சலாத்தை சொல்லுவாரு, நீ நல்லவன்டா, நீ கெட்டவன் கிடையாது, நீ மோமினே, நீ அயோக்கியம் கிடையாது. இவ்வளவு நாள் நீ அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி வாழ்ந்த காரணத்தினால் நீ என்ன எதிர்பார்த்தையோ அந்த சொர்க்கவாதியாக அல்லாஹ் உன்னை ஆக்கி விட்டான். நம்ம கபூர்ல போய் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் சொர்க்கங்கிறது 2வது பிரச்சனை. உயிரை வாங்கும் போதே நம்முடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். நம்ம நல்லவனா கெட்டவனால் எப்ப தெரியும்? மலக்குமார்கள் வாங்குவார்கள் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கு. அடுத்து கெட்டவன் காஃபிரு முஷ்ரிக்கீன், இவன் நிலைமை என்ன? அந்த வானவர்கள் வெளிப்பட்ட உடனேயே சலாமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெளிப்பட்ட உடனேயே கொடூரமான முறையில் அவனுடைய முகத்திலும் முதுகிலும் அடிப்பாங்க. திடீர்னு ஒரு உருவம் இறங்கி நம்ம மனுஷன் அடிக்கே தாங்க முடிய மாட்டேங்குது, வானவர்கள் அடிக்க அப்படியே சுருண்டுருவோம். அடின்னு அடிச்சு தான் அவனுடைய உயிரை கைப்பற்றப்படும். இது 2 குர்ஆனுடைய வசனம். இப்போ ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். இப்படி நல்லவனா சலாம் சொல்லி போகணுமா, அடி வாங்கிட்டு போகணுமா? இப்ப யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஏன் மவுத்து இப்ப என் கையில இருக்கு, உங்க மவுத்து உங்க கையில இருக்கு. மலக்கு நல்லபடியா சலாம் சொல்லி வாங்கணும்னா மலக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை படைச்சானா இல்லையா அந்த இறைவன்ட்டு கேட்கும். இறைவா, நான் மரணிக்கும் போது சலாம் சொல்லி அந்த நல்லடியார்கள் எப்படி உயிரை வாங்குறியோ அப்படி வாங்கு. குர்ஆன்ல இருக்கா? எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள், சுஹதாக்கள், ஷாலிதீன்கள், நல்லோர்களுடன் இறைவா எங்களை சேர்த்து வை. எதுக்கு கேட்க சொல்றான்? எதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்றான்? நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா? 4 பேர்த்து கூட அல்லாஹ் சேர்த்து சொல்றான். நல்லடியார்கள், சுஹதாக்கள், ஷஹீதுகள், நபிமார்கள், சாலிஹீன்கள், இறைவா இவங்களோடு சேர்த்து இவங்களுடைய உயிரை எப்படி வாங்கினையோ, இவங்களை எடுக்கும் போது நீ ஒரு மாடல் எடுத்திருப்பியா இல்லையா, அதே மாடல் ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை எப்படி எடுத்தியோ அது மாதிரி எடு. நல்லடியார் உயிர் அந்த மாதிரி எடு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. கேட்டமா இல்லையாத பஞ்சாயத்தை. எல்லாத்துக்கும் என்ன ஆசை தெரியுமா? நான் என்ன தப்பு செஞ்சாலும் ஈமான் கொண்ட நிலையில் மௌத்தாப்போம். என்ன தப்பு செஞ்சாலும் சொர்க்கவாதி ஆயிரணும், நரகத்துக்கு போகக்கூடாது. இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கு. யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, பாய் நான் நரகத்துக்கு தான் போவேன், கெட்டவனா தான் சாகுவேன்னு ஒரு ஆள் கை தூக்குங்க. தொழுகாதவங்க கூட கை தூக்குமா? ஆசை மனசுல நிறைய இருந்தா பிரயோஜனம் இல்லை. என்ன முயற்சி? அதுக்கு என்ன நீங்க செஞ்சீங்க? பயானை கேட்டுட்டு போயிட்டா வேலை முடிச்சு போயிருமா? அழகா பேசினாரு, அற்புதமா இருந்துச்சு, அதை சொன்ன நடைமுறையில் படுத்து. ஒவ்வொரு தொழுகையில் அல்லாட்ட கேளுங்க. எதை கேட்கறமோ இல்லையோ, நீங்க எதை உலகத்துல கேட்டாலோ உலகத்தோட விட்டுட்டு போறதானே தெளிவா தெரியுதா இல்லையா? அழகான பொண்டாட்டியா வரட்டு, அவளையும் சேர்த்தா கூட்டிட்டு போறீங்க, நீங்க மட்டும் தான் போவீங்க. அழகான குழந்தைகளை பெற்றுக்கிறீங்களா, அவங்க உங்களோட வருவாங்க, நீங்க மட்டும் தான் போவீங்க.
காசு போனால் பங்களா, காரு, நகை, நட்டு எல்லாமே வேணும். எல்லாமே எடுத்துகிட்டு போவீங்க, எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. நீங்கள் மட்டும் போவீங்க, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட உங்களுக்கு கிடையாது. நீ வாட்சி கட்டியிருப்ப, தங்க நகையை போட்டிருப்ப, பட்டு சேலை கட்டியிருப்ப, ஒரு 10,000 ரூபா புர்கா ஊற்றிருப்ப, அந்த சால் ஒரு 5,000 ரூபாய், எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொண்டு போய் ராஜ மரியாதையோட ஜெயலலிதாவை அடக்கம் பண்ண மாதிரி அடக்கம் பண்ணுவாங்க? இல்லை. 10 ரூபா காடா துணி, 10 ரூபா 15 ரூபா இருக்குமா மீட்ரு, ஒரு 10 மீட்ரு 150 ரூபா, ஒரு லக்ஸு, கொஞ்சம் கற்பூரம், கொஞ்சம் அத்தரு, குழி நோண்டுறதுக்கு 2 பேர், தூக்கிறதுக்கு 4 பேர், கதை முடிஞ்சு போச்சு. 1500 ரூபாயோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் தெரியும், உனக்கு கார் இருந்தால் என்ன பண்ணியோ, பங்களா இருந்தால் என்ன பண்ணியோ. அப்போ நம்ம என்ன அல்லாட்டு கேட்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய இறுதி நிலை ஓகே, அந்த நிலையை எப்படி நான் எதிர்கொள்வது? அப்போ நம்ம என்ன கேட்கணும்? 2 வகையில் மௌத்து. இறைவா, நல்லடியார்களை எப்படி நீ வாங்குறன்னு சொல்லிட்ட, சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லலடா, என் இஷ்டப்பிரகாரம் நான் பாட்டுக்கு உயிரை வாங்குவேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லலை, சொல்லிட்டான். நல்லவன் உயிர் இப்படித்தான், நீ கேளு. ஷுஹதாக்கள், சாலிதீன் இவங்க மாதிரி மௌத்தானு கேளு, குர்ஆன்ல இருக்கு. அடுத்து 2வது என்னன்னா, கெட்டவனுடைய உயிர். இறைவா, இந்த மாதிரி நான் ஆக்கிறத கேட்கணுமா வேண்டாமா? அபுஜஹில், உத்துபா, ஷைபா, ஃபிரௌனு, ஹாமானு, காரூனு, இந்த அநியாயக்காரர்கள் எப்படி நீ உயிரை வாங்கினியோ அந்த மாதிரி நான் ஆக்கிறாத. நபிமார்களுடைய பட்டியலை சேர்த்து, நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்து, இது கேட்கணுமா வேண்டாமா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. ஈமான் கொண்ட நிலையில மௌத்தா போனா முயற்சி பண்ணும், எல்லாட்ட கேட்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு, எப்படி மௌத்தா போனாங்க எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? 40 வயசு இக்ரா பிஸ்மின்னு வருது. ரசூலுல்லாஹ் வந்து நபி ஆறாங்க, அதுக்கு மக்களுக்கு சொல்றாங்க, உபதேசம் பண்றாங்க, நிறைய போர்க்களை எல்லாமே ஓகே. 63 கடைசி கட்டம் எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியுமே. இதே பள்ளியில் பயானே நம்ம பண்ணியிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி நாட்கள் அல்லாஹ் தெரிவிச்சுட்டான், நபியே நீ சீக்கிரமா போய் சேர்ந்துருவ, உனக்கு மரணம் நெருங்கிருச்சு. நசிர் வசனத்துக்கு பிறகு அவங்களுடைய ஸ்டைலே மாறிடுச்ச. பழைய மாதிரி போருக்கு போக முடியல, அதுக்கு இது எதுல கவனம் செலுத்தல. 4 விஷயத்துல கவனம் செலுத்தினாங்க. ஒன்று என்ன தெரியுமா? குர்ஆனை அதிகம் ஓதனாங்க. ரமலான் மாசத்துல 2 முறை குர்ஆனை ஓதனாங்க. இதுதான் என்னுடைய கடைசி ரமலான்ன்றாங்க. அடுத்த ரமலானுக்கு உயிரோடு இல்லை. ரசூலுல்லாஹ் அதிகமா ரமலான்ல உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் கூட சொல்றான், யார் என்னை நெருங்குகின்றார்களோ அவர்களை நான் நெருங்குவேன். குர்ஆன்ல தான் அல்லாஹ் நெருங்குறான். இன்னைக்கு இது நம்மள்ட்ட இருக்கா? ரமலான் மாசத்துல எடுத்து குர்ஆன் காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு ஒரே குர்ஆன் ஓதணுமா? இதே கைதா ஓதிச்சு, இதே வாய்தா ஓதிச்சு, இதே உடம்புதா ஓதிச்சு. பெருநாள் தொழுகை முடிஞ்ச உடனே தலாக்கு கூட கிடையாது, குலா மடிச்சு பீர்வாக்குள்ள வச்சாச்சு. இப்ப யார் குர்ஆன்? இன்னைக்கு குர்ஆன் எத்தனை பேர் ஓதணும்? இன்னைக்கு மௌத்து வராதா? நேற்று எத்தனை பேர் குர்ஆன் ஓதனீங்க? நாளைக்கு எத்தனை பேர் குர்ஆன் ஓத போறோம்? குர்ஆன் தானே நம்முடைய வழிகாட்டி. அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை இல்லை குர்ஆன். கபூர்ல வச்ச உடனேயே குர்ஆனை பற்றி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நல்லடியார்கள் கேட்பாங்கம்மா, ரப்புக்கு தீனுக்கவன் நபிக்கவன், இறைவன் யார், உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு, என்ன மார்க்கம், கரெக்டா பதில சொல்லுவான் அந்த நல்லடியான். 4வது கேள்வி, என்னத்த உனக்கு எப்படி தெரியும்? அல்லாங்கிறது யார் உனக்கு எப்படி தெரியும்? முகமதுங்கிறது எப்படி தெரியும்? இக்ரா குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தான். இருக்கா? அப்ப எத்தனை பேர் குர்ஆனை டெய்லி ஓதுறோம்? இந்த வாட்ஸ்அப் வந்தாலும் வந்துச்சு, பெருவிரல் ரேகையில தேயிற மாதிரி. காலையில ஃபஜ்ர்ல உட்கார்ந்தா தேய்க்கிறான் மகரிப் வரைக்கும் தேய்க்கிறான். இருக்கா இன்னைக்கு போனு? ஒரு குடும்பத்தில் அத்தா அம்மா 2 பிள்ளைங்கன்னா 4 பேத்துக்கு 4 ஆண்ட்ராய்டு போன். அத்தா உட்காந்து டெல்லியிலிருந்து அங்கிருந்து அமெரிக்கா, லண்டன் எல்லாம் அது பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. அம்மாக்காரி வீட்டில் உட்காந்து யூடியூப்ல என்ன சோறு வைக்கலாம், சாறு வைக்கலாம், ஜடை எப்படி போடலான்னு அது பார்த்துட்டு இருக்குது. 2 பிள்ளைகள ஒருத்தன் டாம் அண்ட் ஜெர்ரியை பார்த்துட்டு இருக்கிறான், ஒன்று வந்து சுட்டி டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு. குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். இதே ஆண்ட்ராய்டு ஃபோனில் தானே குர்ஆன் இருக்கு. இப்போ சும்மா டவுன்லோட் பிளே ஸ்டோரில் போய் குர்ஆன் டக்குன்னு இறங்கும்.
வாய்ஸ் ரெக்கார்டிய வரும், தஜ்வீதோட வரும். எத்தனை பேர் உட்கார்ந்து ஹெட்போனை வச்சு அம்மையத்து சாலுன்னு மனப்பாடம் பண்ணணும்? எத்தனை பேர் குரான் ஓத தெரியாதவனும் ஓத வைக்கவே குரான். ரசூல்லா காலகட்டத்தில் இப்னு அப்பாஸ் 7 வயசு. அன்னைக்கு குரான் புஸ்தக வடிவமாக இல்லை, நிறைய பேர்த்துடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அந்த சின்ன பையன் ஒவ்வொருத்தட்டியா போற அபூபக்கர், உமர், உஸ்மான் போய் என்ன வசனம் உனக்கு தெரியும், என்ன வசனம் உங்களுக்கு தெரியும் கேட்டு கேட்டு ரசூல்லாவுடைய மடியில உட்கார்ந்துட்டு ரசூல்லாட்டு வசனத்தை கேட்டு கேட்டு முழு குரானை மனப்பாடம் பண்ண. எவ்வளவு ஆச்சரியமான சின்ன பையன், 7 வயசு பையன் ரசூல்லாவிட்ட உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதரே அன்னீசா போதுங்க, அதை போதுங்க, அவர் பாட்டு மன பை ஹார்ட்டேட்டான். இன்னைக்கு புக்கில் இருக்குது, ஆண்ட்ராய்டில் இருக்குது. எத்தனை பேர் குரானை மனப்பாடம் பண்றோம் இல்லையே? நம்ம வாழ்க்கையை, உலகத்தோட வாழ்க்கையை வாழ்றோம்னா எப்படி வாழணுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? வஹியா வருது நமக்கு. குரான்ல தான் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். உன் பொண்டாட்டிகிட்ட எப்படி நடக்கணும், பிள்ளையை எப்படி வளர்த்தணும், எப்படி உன்னுடைய மனைவிட்டு செய்ய வேண்டிய கடமை என்ன, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, வியாபாரம் என்ன, எல்லாம் எங்க இருக்கு? குரான்ல தான் இருக்கு. எத்தனை பேத்துக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்? என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்த வேண்டும். குரானில் அல்லாஹ் எந்த நல்லடியாரை வச்சு பாடம் எடுக்கிறான் தெரியாது. யா புனைய லுக்குமா லா துஷ்ரிக் பில்லா இருக்கா இல்லையா? 31வது அத்தியாயம். ஒரு குழந்தை எப்படி வளர்த்தணும் அல்லாஹ் சொல்லி தர்றான். என்ன துவா கேட்கணும், மர்ம நரகம் எல்லாமே இருக்கு. படிக்கிறதுல டைம் இல்லை. ஆண்ட்ராய்டு போன வச்சு இப்படி போறோம். அப்ப ரசூல்லா தன் வாழ் இறுதியில குரானும் ஓதலாம். அடுத்து அவங்க 2வது செஞ்சது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் எல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு 100 தடவை உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹி வாத்துபு இலைஹ், இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரன் ரசூல்லா ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம 100 தடவை கேட்டவங்க எத்தனை பேரு? கை தூக்குங்க. மௌத்தை பத்தி அக்கறையில் அதான் காரணம். பயான் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு இனிப்பா இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் செய்ய மாட்டேன், பாவ மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். எங்க போய் எப்ப போய் கேட்க பாவ மன்னிப்பு கேட்கறது? நாளைக்கு கபூர்ல கொண்டு போய் உட்கார வச்சு மலக்குமார்கள் கேட்பாங்க, டே 2800 பாவம் பண்ணியிருக்கேன், என்ன ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நடக்குமா? இல்ல மறுமையில் அல்லாஹ் இத்தனை பாவத்துக்கு என்னடா பதில் சொல்றேன்னு கேட்டா, இறைவா ஒரு 1 மணி நேரம் டைம் கொடு, ஓரமா உட்காந்து பாவம் மன்னிப்பு கேட்கிறேன், நடக்குமா? இப்ப கேட்கணும். உயிரோடு இருக்கிறோமா இல்லையா? கண்ணு தெரியுது, காது கேட்குது, உணர்ச்சி இருக்குது, கண்ட பெலாய் முசீபத்தெல்லாம் பேசுறதை விட்டுட்டு சிம்பிளான வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், முடிச்சு போச்சு. ரசூல்லா ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டாங்கன்னா நம்ம எத்தனை தடவை கேட்கணும்? லட்சம் தடவை கேட்கணும். டன்னு கணக்கா வச்சிருக்கிறோம், தெரியல, நம்ம கேட்கறது கிடையாது. அப்ப ரசூல்லா பாவ மன்னிப்பு கேட்டாங்க. 3வது ரசூல்லா கடைசியாக தொழுகை விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருந்தாங்க. சகோதரர் கூட அழகா சொன்னாங்க, டைம் இல்லாதனால ரத்தின சுருக்கமாக ஒன்றுண்டா கோமா ஸ்டேஜில் ரசூல்லா தொழுதாங்க. ஓப்பனா சொல்ல போன கோமா ஸ்டேஜ்னா என்ன? கை வரல, ஆயிஷா நாயகி தான் கையை கழுவி விடுறாங்க. முகத்தை தண்ணி எடுத்து முகத்தை கழுக முடியல, ஆயிஷா நாயகி முகத்தை கழுவி விடுறாங்க. நடக்க எந்திரிச்சு நிக்க முடியல. 2 இப்னு அப்பாஸ், ஃபலீல் இப்னு அப்பாஸ் 2 பேர்த்தையும் தோல்ல கையை போட்டுட்டு தூக்கிட்டு போய் பள்ளியில உட்கார வைக்கிறாங்க. செவுத்த பிடிச்ச கூட நடக்க முடியல. பள்ளியில உட்கார்ந்து தொழுதாங்களா? அப்ப நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடக்குது, கிட்னி ஆபரேஷன், ஏதோ ஒரு மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணி மயக்கம் தெரிஞ்சிருச்சு. இங்க குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, இங்க ரத்தம் ஏத்திட்டு இருக்குண்டா ஒழு செய்யாட்டியும் பரவாயில்ல, அப்படியே தொழுகணும். தொழுகை விடுவதற்கு எந்த காரணத்தையும் அல்லாஹ் தரல. அந்த நிலைமையில ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் அந்த ஃபஜ்ர் உடலையே, சக்கராத் வேதனை, நடக்க முடியல, பேச்சு சரியா வரல, கை கால் கழுக முடியல, தொழுதாங்களா? இதுக்கு மேல என்ன ஆதாரம் நமக்கு தேவை இருக்கு? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரே நிலை என்னண்டா, ஈமான் கொண்ட நிலையில் நம்ம மௌத்தா போகணும், மூமினா மௌத்தாகணும். அதுக்கு என்னென்ன செய்யணும்? குர்ஆனை ஓதுனாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்க, தொழுகையில கரெக்டா இருந்தாங்க, அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப ஈமான் கொண்ட நிலையில் மௌத்தாகன்னு கேட்ட, இதெல்லாம் கேட்டாதான் நம்மளும் அந்த அடிப்படையில் மௌத்தா போகும். நான் எதையும் கேட்க மாட்டேன்டா,
ஃபிரௌனு, ஆமானு, அபுஜகலு அந்த லிஸ்ட்டில் தான் சேரணும். அது என்னன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கும். நபிமார்களோட நான் போக விரும்பப்படுறேன்னா அல்லது கண்ட முசீபத்து இவங்களோட போகிறதான்னு யார் யார் முடிவு பண்ணணும்? எனக்கு நான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் முடிவு பண்ணணும். அல்லாஹு தாலா இங்கே பயான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஈமான் கொண்ட நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரத்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.